வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் கொண்டக்கடலை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். வதங்கிட்ட உடனே அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம வந்து கத்திரிக்காய் அதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் கழுவி எண்ணெயிலே போட்டுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வதக்கிருக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதுமானது. உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் இது எண்ணெயிலே வேக வைக்கிறதுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயிலே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. எண்ணெயிலே இந்த காய் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வதக்கி விட்டுட்டு பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதுங்க. நல்லா வெந்துடும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கிட்டு வந்தேங்க. இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு, கலரும் திரும்பிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்து வந்தது பாருங்கள். நான் மூடி வச்சு வேக வச்சுட்டேன். சீக்கிரமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயிலே வேக வச்சுட்டேன். இது எடுத்து தண்ணியே ஊற்றலை. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு. நான் கொஞ்சம் காரத்துக்குலாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். அதுவும் 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிடலாங்க. இன்ன வரைக்கும் நான் தண்ணி ஊற்ற கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து வெந்தய சீரகம் பூண்டு நான் எப்போவுமே அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம், வெந்தய சீரகம், பூண்டு அரைச்சி பாருங்கள். இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். இப்போவும் நான் தண்ணி ஊற்றல, எண்ணெயிலே தாங்க வதங்குது. வெங்காயம்லாம் சேர்த்துக்கிட்டுருந்தேன். நாங்கள் மூக்கெல்லாம் சொல்லுவோம். இந்த ஊரில் வந்து கொண்டக்கடலை. இது கூட நான் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் மிக்ஸி கழுவின தண்ணியை நான் இப்போ ஊற்றிட்டேன். புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு கொதி வந்தோடனே அந்த கரைசலாம் இப்போ நம்ம ஊற்றிடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டாங்க. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்களா. இப்போ வந்து நம்ம புளி கரைசலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி கரைசலையும் சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு போதுமானது. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் நைட்டே மூக்கடலையும் இது கொண்டக்கடலைன்னுவாங்க. கொண்டக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம அந்த காயோடு சேர்த்துக்கலாம். காயோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாங்க. லேசான தீயில வெந்தால் போதும். நல்லா காய் எல்லாம் குழம்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ஓரளவுக்கு குழம்பு பதத்தில் வச்சுருக்கேன். கிரேவி மாதிரி 5 நிமிஷம் பாருங்கள். குழம்பு இது அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
கத்திரிக்காயும் காராமணியும் போட்டு வைக்கலாம். கத்திரிக்காயும் கொண்டக்கடலை, நாங்கள் எங்கள் ஊரில் மூக்கடலைன்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து கொண்டக்கடலை. கடைசியாக கொத்தமல்லி தூக்கி நம்ம இறக்கிட்டோம். கருவேப்பிலை ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம இறக்கிட்டோங்க. செஞ்சு பாருங்கள். இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பயிர் வகைகள் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நைட்டே மூக்கடலையை ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து தாளிக்க வேண்டியது தான். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.